இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் சரிந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய பங்குச்சந்தையில் பங்குகள் விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் சென்செக்ஸ் நிப்டி தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல் சரிவை சந்தித்திருக்கிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 370 புள்ளிகள் வரை சரிந்திருக்கிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் காரணமாக தற்போது பங்குச்சந்தை இந்திய பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேலாக சரிந்திருக்கிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டியும் 370 புள்ளிகள் சரிந்து 23,510 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்திய பங்குச்சந்தையில் பங்குகள் விலை தொடர்ந்து குறைந்து வருவதால் சென்செக்ஸ் நிப்டி தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் இந்திய பங்குச்சந்தையில் அதன் தாக்கம் எதிரொலிக்கிறது. சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேலாக சரிவை சந்தித்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். வணக்கம் சார். இந்திய பங்குச்சந்தைகள்ல தொடர்ந்து வீழ்ச்சி நம்மளால பார்க்க முடியுது. இந்திய பங்குச்சந்தைகள்ல மட்டும்தான் வீழ்ச்சியா? உலக பங்குச்சந்தைகளோட நிலவரம் என்னவா இருக்கு சார்? இந்திய பங்குச்சந்தையில மட்டும்தான் வீழ்ச்சி. 5 நாளா அமெரிக்க பங்குச்சந்தை முன்ன ஏற்றத்துல இருந்து நேற்று ஒரு நாள் மட்டும்தான் இறக்கம். ஏசியால ஆனா எல்லா பங்குச்சந்தைகளும் வீழ்ச்சி தான். அமெரிக்க பங்குச்சந்தை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா நேற்று வீழ்ச்சியை சந்திச்சுது. பட் இந்தியாவில் ஒரு 40 நாளாவே ஒரே வீழ்ச்சி. 40 நாள்ல இந்திய பங்குச்சந்தை விழுந்த மாதிரி எந்த பங்குச்சந்தையும் விழல. ஆனா சைனா பங்குச்சந்தை இதுக்கெல்லாம் முன்னாடியே பயங்கரமா விழுந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அதனால சைனா இந்தியா பங்குச்சந்தை கீழே விழுந்ததும் அமெரிக்க பங்குச்சந்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்கிறது தான் நியூஸ். ஆனா சைனா பங்குச்சந்தை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இந்திய பங்குச்சந்தை அவ்வளவு மோசமான கிடையாது. வெறும் 10% தான் கரெக்டா இருக்கு. ஹலோ சார், இப்போ இந்திய பங்குச்சந்தைகள்ல வீழ்ச்சி நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து சில மாதங்களாக இந்த வீழ்ச்சி இருக்கு. இது கணிக்கப்பட்ட ஒரு வீழ்ச்சியா? இப்போ தொடர்ந்து அடுத்த சில தினங்களுக்கு என்ன மாதிரி பங்குச்சந்தையோட நிலவரம் இருக்கும் சார்? நாளைக்கு என்ன ஆகும்னு யாரும் பங்குச்சந்தையில சொல்ல முடியாது. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன், அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா 3 நாளா பாத்தீங்கன்னா இந்தியாவோட கவர்மெண்ட் ஓன்டு எல்ஐசி கூட விற்கிறாங்க. ஸோ எல்ஐசியும் விற்குது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் விற்கிறாங்க. வெறும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மட்டும் வாங்குறாங்க. அதுதான் இந்தியாவின் நிலைமை கடைசி ஒரு 2-3 நாளா. கடந்த 2 மாதங்கள்ல 8000 புள்ளிகள் வரைக்கும் சரிவு சந்திச்ச பங்குச்சந்தை இன்னைக்கு ஒரே நாள்ல 1000 புள்ளிகளுக்கு மேல சரிவு சந்திச்சிருக்கு. இதற்கு என்ன சார் காரணம்? ஏன்னா முன்னாடி நம்ம வேல்யூவேஷன் ரொம்ப ஓவரா இருந்ததுமா. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வேல்யூவேஷன் ரொம்ப ஓவரா இருக்குது. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தேவையில்லாம என்ன ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாம மியூச்சுவல் ஃபண்ட் பூனமா நிறைய பணத்தை போட்டுட்டாங்க. ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நிறைய பணத்தை, அதாவது வெறும் ஒரு மோட்டார் சைக்கிள் டீலர் கம்பெனிக்கு 4800 கோடியை கொண்டு போய் கொட்டினாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர். இது எல்லாமே ரீட்டைல் இன்வெஸ்டர் பேராசையால பண்ண தப்பு. சிறு முதலீட்டாளர்களின் பேராசை தான் இந்தியா ஃபுல்லா இந்த வீழ்ச்சிக்கு காரணம். பல மாதங்களாக வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தது. தற்போது சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல சரிஞ்சிருக்கு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.